பேசுறதுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது விஜய் அண்ணன் வந்து இப்போ புதுதாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதோட இப்போ பண்ணுற காலில் இப்போ தான் நிறுத்தியிருக்காங்க. மாநாடு நடக்க போகிறது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு ஃபேஸ்டு மேனரில் போயிட்டுருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய அரசியல் என்ட்ரி வரும்போது வந்து விமர்சனம் வந்து பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாநாடு நடக்கட்டும் அது வந்து அது எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பார்த்து நம்ம பேசணும் தான் நம்ம. இப்போ எங்களுடைய கூட்டணியில் உறுதியான கூட்டணியாக தான் இருக்கிறது. இது அடுத்த கட்ட எல்லாமே வந்து மேலிடம் தான் அதை பற்றி பேசும். லாஸ்ட் கொஸ்டின்னா தப்பாக நினச்சிக்க. அதாவது இப்போ கோட்டு படத்து வரதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு பார்க்குறவங்களாம் நீங்கள் கோட்டில் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இப்போ கோட் படம் வந்ததுக்கப்புறம் படத்தில் இல்லையான்னு தான் கேட்குறேன். ஏன் வரலன்னு கேட்குறாங்க. என்னென்னா கரெக்டான வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னால வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கரெக்டாக அமையவில்லை. பண்ணலான்னு ஒரு இது இருக்கும்போது கூட எலெக்ஷன் டைமாக இருந்தது. ஸோ அதனால் வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஸோ ஏன்னா எல்லாம் என்டையர் நம்ம வெங்கட் பிரபு ஃபேமிலி எல்லாம் இருக்கும்போது நம்ம மட்டும் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இருக்குது. ரைட். இந்த டாக்ஸினா ஆப் வந்து என்னென்னா வந்து ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஊரில் இல்லாத ஆப்பா அப்படின்ட்டுலாம் இல்லை. இதோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து ஒரு டாக்ஸியை வந்து அந்த டிரைவரே வந்து அவங்களுடைய ரூட் பிளானை மட்டும் இல்லை ப்ரைஸிங்கை வந்து நிர்ணயிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஒரு புது வெஞ்சர் இது. இந்த டீம் வந்து வெற்றி பெற என்ன பண்ணாமல் அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் டீமு. அதாவது வந்து இந்த ஆப் வந்து ஒரு சேவை ஓரியன்டாக வந்து கொண்டு போகணும். எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்கும். ஸோ என்னுடைய தாழ்மையான இது வந்து எல்லா ஓட்டுநர்களும் இதை வந்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். டாக்ஸினா ஃபவுண்டர் திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் டர்ன்ட் ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 40 வண்டிக்கு முதலாளி ஆகிருக்காரு. அது இல்லாமல் ஒரு 100 வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்துட்ருக்காரு. அவர் எந்த விதமான கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமாக பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட எண்ணத்துலேருந்து உருவானது தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை நான் வந்து ஒரு ஓட்டுநராக ஆரம்பித்தேன், நான் இன்றைக்கி முதலாளி ஆகிருக்கேன். என்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க, அவங்கள திரும்ப முதலாளியாக மீட்டெடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த மீட்டெடுக்கிறதுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பத்தோட உதவி தேவை. அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஃபவுண்டர் பிங்கு, பரத், நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் டாக்ஸினா. இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது. அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க. 10 லட்சம் 12 லட்சம் சில பேர் 20 லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சுருக்கிற முதலாளிங்க. அந்த முதலாளிகளை திரும்ப மீட்டெடுக்கிறது தான் டாக்ஸினோட வேலை. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்டே போய் கேட்டிங்கனாலும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு கேப் டிரைவராக இருக்கேன், கால் டாக்ஸி டிரைவராக இருக்கேன் பாரு. அவங்க டிரைவர் கிடையாது, அவங்க வந்து முதலாளிகள். இந்தியாவோட அடிப்படையே வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேலே வரதான். அதில் ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள். இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவர்கள். அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையை திரும்ப கொண்டு வந்துட்டோன்னா அவங்க தொழில் அவங்க பெருசாக போக முடியும். இன்றைக்கி அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு ஜனநாயகப்படுத்துறது தான் டாக்ஸினா. இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். போன வருஷம் சேலமில் லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ சென்னை, இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னென்னா, நாம் கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நம்ம பிளாட்ஃபார்மை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல. அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க, அந்த வண்டியோட ஓனர் அவங்க, அந்த வண்டிக்கான தேவை என்ன, அந்த வண்டி எவ்வளோ சம்பாதிக்கணும், 1 கிலோமீட்டர் ஓட்டுனா அதுக்கு எவ்வளோ தேய்மானம் இருக்குது, அதில் எந்த ரேட்டுக்கு ஓட்டுனா அவங்களுக்கு லாபம் கிடைக்குன்றதை வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க. ஏன்னா அது அவங்க தொழில். அதனால் அந்த ரேட்டை முடிவு பண்ணுற சுதந்திரத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க பயணிகள்கிட்ட நிறையா சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை, இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு 2 ரேட் வச்சுருக்கோம். அந்த ரேட்டுக்குள்ளே ஒரு ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதாக இருக்கும், மக்களுக்கும் சரியான வாடகையில் வண்டி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம். அண்ட் 2வது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப்பு டெக்னாலஜி இன்றைக்கி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம யார் இருக்கோம், இன்றைக்கி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற நிறைய ஆப் வந்து அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, கம்பெனி எங்கே இருக்குது, யார் எங்கேருந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த விதமான
தகவலுமே இல்லாமல் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அது வந்து நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா, சரிப்பட்டு வருமானா வராது. ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம். இங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் கேர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை. இதை அட்ரஸ் பண்ணும் விதமாக உலகத்திலேயே முதல் முறையாக ரைடு ஹெயிலிங் ஆப்பை சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாக ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊரில் ஏற்கனவே ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைஸியாக. ஸோ ஃப்ரான்ச்சைசி ட்ரிவன் ரைடு ஹீலிங் மாடல் இதுதான் முதல் சிஸ்டம். இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு ஃப்ரான்ச்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம ஃப்ரான்ச்சைசி டெபாசிட் வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரான்ச்சைசிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறதில்ல. அங்கே அவங்க அந்த ஊருக்கான அடையாளமாக இருப்பாங்க, அவங்க முகமாக இருப்பாங்க. திருச்சியில் போய் இறங்குறோம், ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஊரில் அவங்க தான் உங்களோட முதல் கான்டாக்ட். அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஃப்ரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போக போகிறோம். இதே மாடலை தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்ட்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல். லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்ஸினா we are not just an app, we are people's cab. அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டிக்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது. அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சப்சிஸ்டம்ஸ் தேவை. அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமாக A to E ஆஃப் டாக்ஸினான்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள் அண்ட் அவங்க தொழிலில் அடுத்த லெவலுக்கு மேலே வரத்துக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள், அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கானது, அவங்கள வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள். இப்படி அவங்க தொழிலில் எந்தெந்த இடத்தெல்லாம் தோய்வடைவாங்களோ அங்கே அந்த தோய்வடையாமல் அவங்கள மேலே கொண்டு வரத்துக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா. ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது, வி ஆர் அன் ஈகோ சிஸ்டம், கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம்.